Hi students, in this video we are going to see the explanation for the prose I Can't Climb Trees Anymore written by Ruskin Bond. Presented by Hemalata. Let us see about the author. Ruskin Bond was born on 19th May 1934. He is an award-winning Indian author of British descent. He is much renowned for his role in promoting children's literature in India. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. He got the Sahitya Akademi Award in 1992 for A Tree Still Growing in Dehra. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. As a prolific writer, he has written over 500 short stories, essays, and novels. His popular novel, The Blue Umbrella, was made into a Hindi film and was awarded the National Film Award for the Best Children's Film in 2007. Have you ever tried swinging from a tree? நீங்க எப்போது மரத்தில் தொங்கியபடியே ஊஞ்சலாட முயற்சி செஞ்சிருக்கீங்களா? Have you ever climbed up a tree to pluck fruits? நீங்க எப்போதாவது பழங்களை பறிப்பதற்காக மரங்க மேலே ஏறிருக்கீங்களா? Think of other occasions when you have climbed up trees, either near your homes or outside. Share your reasons with the class. வீட்டுக்கு பக்கத்திலோ அல்லது வெளிப்பகுதியிலோ நீங்கள் எப்பயாவது மரம் ஏறிய நிகழ்வுகள் இருந்தால் அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதோட காரணங்களை உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. Read the story given below. Find out why the narrator feels he can't climb. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை படிங்க. ஏன் நரேட்டர் என்னால் மரமே ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு? உங்களுக்கு சில ரீசன்ஸில் தோணும் இல்லையா? அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. அவர் அந்த சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளியின் விளிம்பில் நின்றுட்டு இருக்காரு. வெர்ஜ் மீன்ஸ் அந்த விளிம்பு. அந்த விளிம்பில் நின்று என்ன பண்ணுறாருன்னா அந்த பழைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் வால், தோட்டத்தின் சுவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டே இருக்காரு. இட் ஹேடன்ட் சேஞ்ச்டு மச். அது ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் அடையல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. The old house built with solid blocks of granite wasn't altered at all. அந்த கிரானைட் கருங்கற்களால் கட்டப்பட்ட அந்த வீட்டில் எந்த விதமான மாற்றமுமே இது வரைக்கும் செய்யவே இல்லை, அது அப்படியே இருக்கு இன்னும். But there was a new outhouse and there were fewer trees. இருந்தாலும் அங்கே புதுசாக சில மரங்களும் இருக்குது, ஒரு பண்ணை வீடும் இருக்குது. அவுட்ஹவுஸ் மீன்ஸ் பண்ணை வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபியூவர்னா சில மரங்களும் ஒரு பண்ணை வீடும் அங்கே இருக்குது. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building casting its shadow on the wall. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இன்றைக்கும் கூட அந்த வீட்டுக்கு அழகாக நிழல் தந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பலா மரத்தை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. பரவாயில்ல, எவ்வளோ சேஞ்சஸ் ஆனாலும் அந்த பலா மரம் இன்னும் நிழல் கொடுத்துட்ருக்கு அந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of a tree falls." அவரோட பாட்டி சொன்னதை இப்போ நினைவு கூர்ந்து பார்க்குறாரு. ஒரு மரத்தோட நிழல் எந்த வீட்டு மேலே விழுதோ அந்த வீட்டுக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க போல இருக்கு. அதை அவர் ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் த ட்ரீஸ் பிளெஸிங்ஸ். இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த மரத்தோட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. At the spot where he stood there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. இப்போ அவன் நின்றுட்டு இருக்கிற இடத்துல ஒரு காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா சுழலும் கதவு, டர்ன்ஸ்டைல்னா சுழலும் கதவு, அது இருந்திருக்கு. அவர் சின்ன வயசாக இருக்கிறப்போ, சின்ன பையனாக இருந்தப்போ அதை பிடிச்சிட்டு மயக்கம் வர வரைக்கும் என்ன பண்ணுவாராம், சுற்றிக்கிட்டே ஊஞ்சலாடுற மாதிரி பண்ணுவாராம். டிஸினா மயக்கம் வர்றது. Now the turnstile was gone. The opening walled up. Tall hollyhocks grew on the other side of the wall. இப்போ அந்த சுழலும் கதவு அங்கே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. நம்மள சின்ன வயசாக இங்கே இருந்தப்போ எவ்வளோலாம் ஜாலியாக அந்த டர்ன்ஸ்டைலை விளாண்டுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு.
இப்போ வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வால் இருக்குது, ஒரு சுவர் இருக்குது. அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் ஃப்ளார்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹோலிகாக்ஸ் பிளான்ஸ் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. It was a disembodied voice at first. Moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. She was only 12 or 13, with lively eyes and long black hair. ஃபர்ஸ்டில் வந்து யார் அப்படி கூப்பிட்றா அப்படின்னு வந்து ஒரு அசரீரி மாதிரி இவருக்கு தோணியிருக்கு. ஒரு சரீரமற்ற ஒரு அசரீரி வாய்ஸ் மாதிரி அவர் கேட்டிருக்கு. அப்புறம்தான் தெரியுது, ஒரு கருஞ்சிவப்பு நிற ஹோலிஹாக்ஸ் மலர்களுக்கு நடுவில் ஒரு சிறுமி வந்து நின்றுட்டு அவரையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் அவருக்கு தெரிய வருது. அந்த சிறுமிக்கு, அந்த கேர்ளுக்கு 12 அல்லது 13 வயசு தான் இருக்கும். லைவ்லி ஐஸோட, உற்சாகமூட்டும் கண்களோட, லாங் பிளாக் ஹேரோட, நீண்ட கருங்கூந்தலோட அந்த சிறுமி கேர்ள் வந்து இருக்கா. ஐ ஆம் லுக்கிங் அட் த ஹவுஸ். இஸ் இட் யோர்ஸ்? ஹி ஆஸ்க்ட். நான் வீடு தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடு உன்னோடதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டு யூ வாண்ட் டு பை இட்? இல்லை, இந்த வீடு என்னோட அப்பாவோடது. ஏன் கேட்குறீங்க? நீங்கள் இதை வாங்க போகிறீங்களா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? சரி, உன்னோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஹி இஸ் ஒன்லி எ கர்னல். என்னோட அப்பா ஒரு படைப்பகுதியோட முதல்வன் அப்படின்னு சொல்கிறா. ஒன்லி எ கர்னல்? வெறும் படைப்பகுதியோட முதல்வன் மட்டும்தானா அவங்க அப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. வெல், ஹீ ஷுட் ஹாவ் பீன் அ பிரிகேடியர் பை நவ். ஆனால் எங்கள் அப்பா இந்நேரம் ஒரு படைப்பகுதியோட தலைவனாக இருக்க வேண்டியவர் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே த மேன் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். பயங்கரமாக அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. இட்ஸ் நாட் ஃபன்னி ஷி செட். இது ஒன்றும் ஜோக் இல்லை, வேடிக்கை இல்லை, சரியா நீங்கள் சிரிக்கிறதுக்கு. ஈவன் மம்மி சேஸ் ஹீ ஷுட் பீன் எ பிரிகேடியர். என் அம்மா கூட சொல்லியிருக்காங்க உன்னோட அப்பா இந்நேரம் வந்து ஒரு பிரிகேடியர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள்லாம் வந்து இதை ஃபன்னியாக நினச்சி சிரிக்காதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. It was on the tip of his tongue to make a witty remark. Perhaps that's why he is still a colonel. But he didn't want to give offense. They stood on either side of the wall, appraising each other. அவர் என்ன நினைக்கிறாரு மனசில், அதனால தான் அவர் இன்னும் கர்னலாகவே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக அவரோட டங்கோட டிப்பில் வந்துச்சு, நாக்கோட நுனிக்கு சொல்ல வந்துட்டாரு. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு அது சொன்னால் வருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணல, அந்த ரிமார்க்கை வந்து அவர் சொல்லவே இல்லை. 2 பேரும், அந்த பொண்ணும் இவரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வாலோட 2 பக்கம் எய்தர் சைடில் இருபுறமாக நின்றுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிகிட்டே இருக்காங்க. டு யூ வாண்ட் டு பை இட்? எகெயின் அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் இந்த வீடை வாங்க விரும்புகிறீங்களா? நோ, ஹி செட். இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. வெல், ஷி செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ஓகே, நீங்கள் வாங்க விரும்பலன்னு சொல்கிறீங்க, அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்குறா. ஐ யூஸ் டு live here 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. அவர் சொல்கிறாரு, ஏன் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டாலையே, அதுக்கு அவர் சொல்கிறார், ரிப்ளை சொல்கிறாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் வாழ்ந்தேன். ஒரு சிறுவனாக இங்கே வாழ்ந்திருக்கேன், ஒரு இளைஞனாக இங்கே நான் வாழ்ந்திருக்கேன். அந்த டைமில் என்னோட பாட்டி வந்து இறந்துட்டாங்க, அதனால தான் இந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. She was silent for a while, taking in this information. Then she said, and you'd like to buy it back now? But you don't have the money? He did not look very prosperous. அவர் சொன்ன அந்த விஷயங்களை உள்வாங்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா. அப்புறம் கேட்குறா, நீங்கள் இந்த வீட்டை இப்போ வாங்க விரும்புகிறீங்க, ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டா அப்படின்னு கேட்குறா. ஏன் அந்த கேள்வி கேட்குறா அப்படின்னா, அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ராஸ்பரஸாலாம் இல்லை. ப்ராஸ்பரஸ்னால் என்ன அர்த்தம்? செல்வ செழிப்பு உள்ளவர்கள், அந்த மாதிரி அவர் பார்க்கறதுக்கு இல்லை. அதனால தான் உங்ககிட்ட பணம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நோ, ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக், வாண்டட் டு see it again, that's all. How long have you lived in it? இல்லை, இந்த வீட்டை நான் வாங்கணும் அப்படிங்கிற திங்கிங்லாம் எனக்கு இல்லவே இல்லை, அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை.
மறுபடியும் இந்த வீட்டை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்க்க வந்தேன், அவ்வளோதான். சரி, ஓகே, நீ இந்த வீட்டில் எவ்வளோ காலமாக இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. 3 years, she smiled. அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், 3 இயர்ஸாக தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறா. would you like to come in and look more closely? நீங்கள் உள்ளே வந்து என்னோடய வீட்டை ரொம்ப க்ளோஸில் பார்க்க விரும்புகிறீங்களா, ரொம்ப அருகிலிருந்து பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. wouldn't your parents mind? உன்னோட பெற்றோருக்கு எது தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, they have gone to the club, they won't mind. I am allowed to bring my friends home. என்னோட பேரண்ட்ஸ் வந்து கலை மன்றத்துக்கு போயிருக்காங்க, அவங்க இதெல்லாம் வந்து போதா பண்ண மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு பெர்மிஷன் தந்திருக்காங்க, அனுமதி தந்திருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அவர் கேட்குறாரு, ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்ன மாதிரி இருக்க வயசில் மூத்தவங்க கூட உன்னோட நண்பர்களாக கூட்டிகிட்டு வர அனுமதிச்சிருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு கேட்குறா, எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸா, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஓ ஜஸ்ட் மிடில் ஏஜ்டு பட் ஃபீலிங் யங் டுடே. And to prove it, he decided he would climb over the wall instead of going round to the gate. He got up on the wall all right, but had to rest there, breathing heavily. அதுக்கு அவர் ஏஜ் சொல்லாமல் என்ன சொல்கிறார் பாருங்க, ஓ வயசு கேட்குறியா, நடுத்தர வயசு தான், ஆனால் நான் இன்னும் வந்து ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன், இன்றைக்கும் நான் ரொம்ப இளைஞனா நான் வந்து உணர்றேன், அதை உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கேட் வழியாக உள்ளே வரத்துக்கு பதிலாக அந்த வால் மேலே ஏறி வந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப பலமாக மூச்சு விட்டு அங்கேயே ஓய்வெடுத்துட்ருக்காரு. மிடில் ஏஜ்ட் மேன் ஆன் த ஃப்ளைங் ட்ராபீஸ், ஹி மட்டர் டு ஹிம்செல்ஃப். அவர் வந்து அவர் மனசுக்குள்ளே என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, ஒரு மிடில் ஏஜ் மேன் எப்படி இந்த பார்த்தீங்களா அந்த பறக்கிற ஊஞ்சலில் இந்த சர்க்கஸில் எப்படி பண்ணுறா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரே ரொம்ப பெருமையாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு. ஐ வில் ஹெல்ப் யூ, ஷீ செட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட். அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை நீட்டுறா. ஹீ ஸ்லிதர்ட் டவுன் இன்டு எ ஃப்ளவர் பெட் ஷேட்டரிங் த ஸ்டெம் ஆஃப் அ ஹாலிஹாக். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வால்ல இருந்து அந்த ஹாலிஹாக் செடியோட தண்டை உடைச்சிட்டு நழுவி என்ன பண்ணுறாரு, கீழே அந்த உதிர்ந்து கிடக்குள்ளே அந்த பூக்கள் மேலே விழறாரு. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. அந்த 2 பேரும் வந்து அந்த புல்வெளி கடந்து நடந்து போகும்பொழுது ஒரு மாமரத்துக்கு கீழே ஒரு கல்லால் ஆன ஒரு பெஞ்ச், ஒரு ஸ்டோனால் ஆன அந்த பெஞ்சை வந்து அவர் காமிக்கிறாரு, ஸ்பாட் பண்ணுறாரு, காமிக்கிறாரு. It was a bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. அப்போ அவர் சொல்கிறாரு, ரோஜா செடிகளையும், பூகன்வில்லியானா காகிதப்பூ செடி பார்த்துப்பீங்க இல்லையா, அந்த காகிதப்பூ செடி கிளைகளையும் நறுக்கி விடுறப்ப எங்கள் பாட்டி ரொம்ப டயர்டாயிடுவாங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க நான் இங்கே இருக்கும் பொழுது. அப்போ என்னோட பாட்டி வழக்கமாக உட்கார இடம் தான் இது அப்படின்னு அவர் ரிமெம்பர் பண்ணுறாரு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர், ஹி செட். நாமளும் இங்கே உட்காரலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட், எனக்கு உள்ளே போகிறதுக்குலாம் விருப்பம் இல்லை, எனக்கு இங்கே உட்காரத்துக்கு தான் விருப்பம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஷீ சாட் பிசைட் ஹிம் ஆன் த பெஞ்ச். அவருக்கு பக்கத்துலேயே இந்த பொண்ணு உட்கார்றாங்க. They were silent for some time. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. The man closed his eyes and remembered other times. The music of a piano, the chiming of a grandfather clock, the constant twitter of budgerihas on the veranda, his grandfather cranking up the old car. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கண்ணை மூடி கடந்த கால நினைவுகள் எல்லாமே அப்படியே நினைவுபடுத்தி பார்க்குறாரு. அவரோட சிறு வயசில் என்னென்ன நடந்தது, சில விஷயங்கள் அதெல்லாமே ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பியானோவோட இசை, அந்த அவரோட தாத்தாவோட கடிகாரம் எழுப்பக்கூடிய அந்த சத்தம், அவங்க வீட்டு வராண்டாவில் வந்து பஜ்ரிஹாஸ் அப்படிங்கிற கிளி கீச்சிடும் சத்தம், அவரோட தாத்தாவோட பழைய கார் புறப்படும் பொழுது ஒரு சத்தம் ஏற்படும், அது எல்லாமே ஒவ்வொன்றா அவருக்கு என்ன வருது, ஞாபகமாக வந்துட்டுருக்கு. ஐ யூஸ் டு கிளைம் தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹி செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். இது எல்லாமே அவரோட கண்களை மூடி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அவரோட கண்களை திறந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் இருந்தால் பலா மரத்து மேலே ஏறி விளையாடுவது தான் என்னோட வழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. Do you want to climb it again? My parents own mind.
நீங்கள் மீண்டும் அந்த மரத்து மேலே பலா மரத்து மேலே ஏற விரும்புகிறீங்களா? என்னோட பெற்றோர்கள் வந்து ஒன்றும் அதெல்லாம் பொருட்படுத்திக்க மாட்டாங்க, ஒன்றும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. நோ நோ, நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல, அதான் தோட்டத்தோட சுவர் மேலே நம்ம ஏறி வந்துட்டோமே, அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். நம்ம இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமே, இங்கே நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் உங்ககிட்ட ஏன் தெரியுமா அந்த பலா மரத்தை பற்றி சொன்னேன்? அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான விருப்பத்திற்குரிய இடம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. டு யூ see the thick branch stretching over the roof? நீ உன்னால் பார்க்க முடியுதா அந்த மரத்தோட அடர்த்தியான ஒரு கிளை ஒன்று அந்த ரூஃப் மேலே போகிறத உன்னால் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆஃப் வே அலாங் இட் there is a small hollow in which I used to keep some of my treasures. அதோட பாதி தூரத்தில் இருக்கு இல்லையா ஒரு பொந்து மாதிரி, அதில் தான் நான் சின்ன வயசில் என்னோட சில பொக்கிஷங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்குவேன், அதுதான் என்னோட வழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. பொக்கிஷமா? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? என்ன மாதிரியான பொக்கிஷங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள். அப்படியெல்லாம் விலை மதிப்பு ரொம்ப அதிகமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை அந்த பொந்துக்குள்ளே. ஜஸ்ட் மார்பிள்ஸ் ஐ ஹேட் ஒன். நான் சின்ன வயசில் நிறைய மார்பிள்ஸ் கூழாங்கற்கல்ல ஜெயிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதுதான் நான் உள்ளே வச்சுருந்தேன். எ புக் ஐ வாஸ் நாட் சப்போஸ் டு ரீட். நான் படிக்காத சில புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதுக்குள்ளே நான் வச்சுருந்தேன். எ ஃபியூ ஓல்ட் காயின்ஸ் ஐ ஹேட் கலெக்டட். நான் சேகரித்த சில பழைய நாணயங்களும் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட். ஐ வாஸ் அ பிட் ஆஃப் அ க்ரோ, யூ நோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தம் அவே. நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு காகத்தை போல், ஒரு க்ரோவை போல் என்ன பண்ணுறேன் நான், எந்தெந்த திங்ஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கோ அது எல்லாமே, நம்ம வந்து சின்ன வயசில் அப்படி தான் நமக்கு பிடிக்கும், ரொம்ப பிரைட்டான திங்ஸ் தான் நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை தானே நம்ம வந்து சேகரித்து வச்சுருப்போம். இவரும் அதான் பண்ணியிருக்காரு. என் கண்ணுக்கு எதெல்லாம் ரொம்ப பளிச்சிடும் பொருட்களாக தெரிஞ்சதோ எல்லாத்தையுமே நான் சேகரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. There was my grandfather's iron cross. அந்த நான் சேமித்து வச்ச பொருளில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, என்னோடய தாத்தாவோட அயன் கிராஸ், இரும்பாலான சிலுவை பதக்கம் தான் மெயின் விஷயமாக நான் வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கேன். வெல், நாட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ் அண்ட் த அயன் கிராஸ் வாஸ் அன் German decoration awarded for the bravery during the war, the First World War, when my grandfather fought in France. அப்போ சொல்கிறார் பாருங்க, அது வந்து அந்த அயன் கிராஸ் பர்டிகுலராக என்னோடய தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னோடய தாத்தா வந்து ஒரு ஆங்கிலேயர். அது மட்டும் இல்லாமல் அந்த இரும்பு சிலுவை வந்து ஒரு ஜெர்மானிய அலங்கார பொருள். முதலாம் உலகப் போரில் வீர தீர செயல் செஞ்சதுக்காக எங்கள் தாத்தாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. என்னோடய தாத்தா வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் நடந்த அந்த போர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து பங்கேற்றாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மானிய போர் வீரர் தான் வந்து எங்கள் தாத்தாவுக்கு அது கொடுத்தாரு. ஹி காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் சோல்ஜர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டு யூ நோ, த பரம்வீர் சக்ரா இஸ் த ஹையஸ்ட் வார் டைம் gallantry award given to soldiers of the Indian Armed Forces for the display of utmost courage and complete selflessness when facing the enemy. Since its inception in 1950, 21 fearless heroes, 14 posthumous, have been awarded the medal till January 2018. பரம்வீர் சக்ரா என்பது மிக உயர்ந்த யுத்தகால வீர விருதாக கருதப்படுகிறது. இவ்விருது ஆயுதம் தாங்கிய வீரரின் தைரியத்தையும் சுயநலமின்மையையும் போர்க்காலங்களில் எதிரியை எதிர்கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தியதற்காக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. 1950ஆம் ஆண்டிலிருந்து இவ்விருது தொடங்கப்பட்டதிலிருந்து 21 துணிச்சலான வீரர்களுக்கு, அதில் 14 பேருக்கு இறப்பிற்கு பிறகு ஜனவரி 2018 வரை வழங்கப்பட்டுள்ளது. டு யூ ஸ்டில் ஹாவ் இட்? அந்த பொண்ணு கேட்குறா, இன்னும் அதை நீங்கள் வச்சுருக்கீங்களா அயன் கிராஸை அப்படின்னு கேட்குறா. நோ, ஹீ செட், லுக்கிங் இன் ஹர் ஐஸ். அவரோட கண்ணை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை அது என்கிட்ட இல்லை, ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. நான் அந்த பலா மரத்தில் தான் அதை விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூ லெஃப்ட் இன் த ட்ரீ? நீங்கள் அந்த மரத்திலே விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. எஸ், ஆமாம். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம். நான் அந்த நேரத்தில் ரொம்ப பரவசமாக இருந்தேன். எனக்கு சின்ன வயசு இல்லையா, எனக்கு சிறுவனாக இருந்த பொழுது எனக்கு அவ்வளோக்கும் தெரியல, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள் and thinking about the ship I was going to sail on that, I simply forgot
all about it. நான் அப்போ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேறினதுனால அந்த பொருட்கள்லாம் பேக் பண்ணி வைக்கிறது, இங்கே அந்த பீப்புள் கிட்ட குட் பை சொல்கிறது, வாழ்த்து வாங்குறது, பிளெஸிங்ஸ் வாங்குறது, நான் எந்த ட்ராவல் பண்ண போகிறேன், எந்த கப்பலில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன், அதெல்லாம் நினச்சி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக எக்ஸைட்டடாக இருந்ததுனால இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீல வச்ச திங்ஸை பற்றி நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. She quietly said, "It may still be there in the hollow part of the branch." அந்த பொண்ணு சொல்கிறா, அமைதியாக சொல்கிறா, கண்டிப்பாக அந்த பிரான்ச்சில் அந்த ஹாலோ பார்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. எஸ் he said, ஆமாம் கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும். It's 25 years but it may still be there. 25 வருஷம் கடந்துடுச்சு, இருந்தாலும் அந்த அயன் கிராஸ் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். Unless someone else found it. இது வரைக்கும் யாராவது அதை பார்க்காத பட்சத்தில் கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும். பார்த்து தான் மேபி எடுத்திருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. would you like to go and look? நீங்கள் அங்கே போய் பார்க்க அதை விரும்புகிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோ, இல்லைம்மா நான் அதெல்லாம் பார்க்க விரும்பலை, ஏன்னா என்னால் இனிமேல் மரம்லாம் ஏற முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இஃப் யூ காண்ட் ஐ வில் கோ அண்ட் சி, உங்களால் முடியலன்னா என்ன, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டே போகிறா. யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ, நீங்கள் கம்மனு இங்கே உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஐ ஹவ் ஃபவுண்ட் இட் ஷி கிரைட், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு. க்ரைட் அப்படின்னா அழுறது கிடையாது, இந்த இடத்துல கூச்சலிடுறா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறா. ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்திங், நான் உன்னை புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அண்ட் நவ் barefoot she ran breathlessly towards him, in her outstretched hand a rusty old medal. அவ வெறுங்காலோட ஓடி வர அவரை நோக்கி, கையில் வந்து ஒரு துருப்பிடித்த ஒரு பதக்கத்தை நீட்டிகிட்டே அப்படி அவரை நோக்கி மூச்சிறைக்க ஓடி வரா. He took it from her and turned it over on his palm. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த துருப்பிடித்த அந்த பதக்கத்தை வாங்கி தன்னோட உள்ளங்கையில் வச்சு அதை திருப்பி அப்படியே பார்க்குறாரு. Is it the iron cross? She asked eagerly. இதுதான் நீங்கள் சொன்ன அந்த இரும்பு சிலுவையா அப்படின்னு ஆவலாக கேட்குறா அந்த பொண்ணு. எஸ் he said, this is it. ஆமாம் நான் சொன்ன அந்த அயன் கிராஸ் வந்து இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Now I know why you came. இப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. You wanted to see if it was still in the tree. அந்த அயன் கிராஸ் இன்னும் அந்த மரத்தில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. யூ மே பி ரைட், நீ சொல்கிறது சரியாக கூட இருக்கலாமா. ஐ எம் நாட் ரியலி ஷியோர் why I came. ஆனால் நான் ஏன் இங்கே வந்தேங்கிறது எனக்கே இன்னும் உறுதியாக தெரியல. பட் யூ கேன் கீப் த கிராஸ், ஆனால் இந்த கிராஸை சிலுவையை நீயே வச்சுக்கோ, சரியா. யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல், நீ தானே அதை கண்டுபிடிச்ச, ஸோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. நோ யூ கீப் இட், இட்ஸ் யோர்ஸ். இல்லை எனக்கெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களோடது தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. பட் இட் குட் ஹாவ் ரிமைண்ட் இன் த ட்ரீ ஃபார் அனதர் 25 years இஃப் யூ ஹேடன்ட் கிளைம்ட் அப் டு லுக் ஃபார் இட். இல்லைம்மா, ஆனால் நீ மட்டும் இந்த மரத்தில் ஏறி இதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா இன்னும் ஒரு 25 வருஷம் இந்த சிலுவை அயன் கிராஸ் அதே மரத்தில் தானே இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் எகெயின், நான் மரத்து மேலே ஏறி நான் அதை பார்த்ததுனால தான் இது இன்னைக்கு அயன் கிராஸ் உங்கள் கையில் இருக்கிறதுங்கிறது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு வராமல் இருந்திருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்காது, நானும் போய் பார்த்துருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறா. On the right day, at the right time, and with the right person, he said, getting up and placing the medal in her hands. It wasn't the cross I came for. It was my youth. அவர் சொல்கிறார் பாருங்க, சரியான நாளில் சரியான தருணத்தில் அதுவும் இல்லாமல் சரியான நபர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏந்திரிச்சு அந்த சிலுவை பதக்கத்தை வந்து அயன் கிராஸை வந்து அந்த பொண்ணோட கையில் கொடுக்குறாரு. நான் இந்த அயன் கிராஸை தேடி வரலம்மா, நான் என்னோடய இளமை காலத்தை வந்து திரும்பி அசை போட்டு பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஷீ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் ஷி வாக்ட் வித் ஹிம் டு த கேட். அவளால் அவர் சொன்னதை எதுவுமே புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா அவர் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, சில மெச்சூரான வேர்ட்ஸ்லாம் அவளால் வந்து கிராஸ் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறா, where the road turned he looked back and waved to her. அவரோட வந்து அவள் என்ன பண்ணுறா, வாசல் கதவு வர நடந்து வரா. அந்த சாலை திரும்புகிற இடத்துல, அந்த ரோட் டேர்ன் ஆகிற இடத்துல அவர் திரும்பி பார்த்து இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு, வேவ் பண்ணுறாரு, ஹேண்ட் கையசைச்சு காமிக்கிறாரு. தென் he quickened his steps and moved briskly towards a bus stop. அதுக்கப்புறம் கையசைச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக பஸ் ஸ்டாப்பை நோக்கி
வேகமாக அடி எடுத்து வச்சு நடக்கிறாரு. There was sprightliness in his step and something cried aloud in his heart. அவரோட நடையில் இந்த இடத்துக்கு அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவரோட நடையில் ஒரு உயிரோட்டம் தெரிஞ்சது. அவரோட மனசில் ஏதோ ஒன்று ரொம்ப க்ரைட் அலோட் அப்படின்னா உறக்க கத்துற மாதிரியான ஒரு ஃபீலை அவர் வந்து உணர்றாரு. The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot for a moment that he couldn't climb trees anymore. அந்த சம்மர் ப்ரீஸ் அப்படின்னா கோடைக்கால தென்றல்ல, மேங்கோ சென்டர்னா அந்த மிதந்து வந்த மாம்பழ வாசம் அவரோட பிளட் வைன்ஸில் அவரோட ரத்த நாளங்களில் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அப்படியே துரிதப்படுத்துது. அந்த தருணத்தில் தன்னால் இனிமேல் மரமே ஏற முடியாது அப்படிங்கிற விஷயத்தையே அவர் மறந்துட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ.